My dear students, this is Class 12 Maths Chapter 4 Inverse Trigonometric Functions. Exercise 4.5 ல question number 9 ல subdivision 1 பார்க்க போகிறோம். பாருங்கள் என்டையர் கொஷினை எடுத்து இங்கே எழுதி வச்சுருக்கேன். இதுதான் கொஷின். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டை இங்கே வச்சுக்கலாம். இதை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். அப்போது sin inverse 5/x இங்கேயே இருக்கட்டும் ஈக்குவல் டு இந்த டேர்ம் அந்தாட்ட சைடு போனதுன்னா மைனஸ் ஆகிடும். ஏற்கனவே ஒரு 5/2 இருக்குது. 5/2 யார்? 90 டிகிரி மைனஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் 12/xன்னு ஆகிடும். யார்? இந்த டேர்ம் ரைட் ஹேண்ட் சைடு போயிட்டு மைனஸ்க்கு மாறிடும். அப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். பாருங்கள், 5/2 சைன் இன்வர்ஸ் எக்ஸு ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸு. ஓகேவா? அப்போது சைன் இன்வர்ஸ் 5/x ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் 12/x. ஓகே, இது புரியுதுங்களா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணி 5/2 சைன் இன்வர்ஸ் 12/xக்கு பதிலாக காஸ் இன்வர்ஸ் 12/xன்னு எழுதிட்டேன். ஓகேவா? ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டேன். ஆனாலும் ரெண்டு சைட்லேயும் சைன் இன்வர்ஸ்னு வந்தால்தான் நான் இதுக்கு ஆன்சர் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இது சம் எம்னு எடுத்துக்கிறேன். இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து நான் எம்னு எடுத்துக்கிறேன். ஓகே, எம் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் 12/x. ஓகேவா? இப்போ இந்த காஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் காஸ் எம் ஈக்குவல் டு 12/x. ஓகே, அப்போ காஸ் தீட்டா அப்படின்றது என்னன்னா அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போட்டென்யூஸ். அப்போது ஏபி நான் கண்டுபிடிக்கணும். ஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர். ஹைப்போட்டென்யூஸுக்கு ஸ்கொயர், அதர் சைடுக்கு ஸ்கொயர். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 144. ஸோ இந்த சைடு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 144. ஓகே, அப்போது சைன் எம் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு யார்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 144 பை ஹைப்போட்டென்யூஸ் எக்ஸு. ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 144 அதுக்கு ரூட் எடுத்துருக்கணும். அது கீழே ஹைப்போட்டென்யூஸோட வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ நான் சைன் எம் கண்டுபிடிச்சிட்டேன். மறுபடியும் எம் இங்கே வச்சுட்டு சைன் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ சைன் இன்வர்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 144 பை எக்ஸு. பாருங்கள், இதுவும் எம்மோட வேல்யூ தான், இதுவும் எம்மோட வேல்யூ தான். இதைத்தான் நான் எம்மோட வேல்யூவாக எடுத்திருக்கேங்க. ஸோ ரெண்டுமே எம்மோட வேல்யூ தான். இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ எம்முக்கு பதிலாக இந்த வேல்யூ நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இந்த பக்கம் சைன் இன்வர்ஸ் 5/x அது அப்படியே. ஆனால் இந்த பக்கம் சைன் இன்வர்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 144 பை எக்ஸு. புரியுதுங்களா? இதெல்லாம் ரஃப் ஒர்க்கு, இது கொஞ்சம் செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கமும் சைன் இன்வர்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 5/x ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 144 பை எக்ஸு. இப்போ எக்ஸும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஸ்கொயர் போத் சைட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் போத் சைட். அப்போ என்ன ஆகிடும்? இந்த பக்கம் 25, இந்த பக்கம் ரூட்டு போயிடும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 144. புரியுதுங்களா? இப்போ மைனஸில் இருக்கிற 144 அந்த சைடு கொண்டு போயிடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெண்டும் ஆட் ஆகிடும். அதாவது 25 ப்ளஸ் 144. ஸோ தட் மீன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 169. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 13. இதுக்கு ரூட் எடுத்தால் ப்ளஸில் மட்டும்தான் ஆன்சர் பண்ணோம். மைனஸ் வேல்யூவை இங்கே எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒரு மெஷர்ன்ற காரணத்தினால நம்ம ப்ளஸ் வேல்யூ மட்டும்தான் இங்கே ஆன்சராக கொடுப்போம். புரியுதுங்களா? ஓகே, பிகாஸ் இங்கே எழுதிடுங்க எக்ஸ் இஸ் பாசிட்டிவ். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் போயிடலாமா? செகண்ட் சப்டிவிஷனில் கொடுத்துருக்கிற கொஷின் இதுதான். ஓகே, இப்போது இந்த சைடு நான் அப்படியே எடுத்துக்கிறேன். 2 tan இன்வர்ஸ் எக்ஸு. ஓகேவா? ஈக்குவல் டு இந்த சைடு இந்த ப்ராப்பர்ட்டி 7 யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்படி இருந்தால் காஸ் இன்வர்ஸ் 1 மைனஸ் ஏ ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இப்படி இருந்தால் அந்த வேல்யூ என்ன சொல்லுவோம்? 2 tan இன்வர்ஸ் ஏ. ஸோ இதுக்கு பதிலாக 2 tan இன்வர்ஸ் ஏ. ஸோ மைனஸ் நடுவில் இதுக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிடலாம். ஏ ஸ்கொயருக்கு பதிலாக பி ஸ்கொயர் வந்திருக்கு பாருங்கள். அப்போது 2 tan இன்வர்ஸ் பி. ஓகே, இது ரெண்டு பேருக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா?
சரி, இப்போ 2 காமனாக வெளியே எடுத்துடலாம். tan இன்வர்ஸ் எக்ஸு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 காமனாக வெளியே எடுத்த பிறகு tan இன்வர்ஸ் ஏ மைனஸ் tan இன்வர்ஸ் பி. இப்போ 2 கேன்சல் பண்ணிடலாம் ரெண்டு சைடில். அப்போது tan இன்வர்ஸ் எக்ஸு ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன வரணும் நல்லா கவனிங்க. இன்னொரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாமா? tan இன்வர்ஸ் ஏ மைனஸ் tan இன்வர்ஸ் பி. சொல்லுங்கள், tan இன்வர்ஸ் a minus b by 1 plus ab. ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போது tan இன்வர்ஸ் a minus b by 1 plus ab. ஓகே, இப்போ tan இன்வர்ஸ் மட்டும் கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ x equal to a minus b by 1 plus ab. ஓகே, ஸோ செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் இதுதான். சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். சால்வ்னா என்ன? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, நம்ம தேர்ட் சப்டிவிஷன் போயிடலாமா? தேர்ட் சப்டிவிஷனில் கொஷின் என்னென்னு பாருங்கள். 2 tan இன்வர்ஸ் cos x ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் 2 cosecant x. ஸோ இங்கேயும் நான் ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். 2 tan இன்வர்ஸ் எக்ஸுக்கான ஃபார்முலா tan இன்வர்ஸ் 2x by 1 minus x square. ஸோ இங்கே எக்ஸோட பிளேஸில் யார் இருக்காங்க? cos x இருக்காங்க. அப்போது இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்? tan இன்வர்ஸ் 2xக்கு பதிலாக 2 cos x, 1 மைனஸ் x ஸ்கொயருக்கு பதிலாக cos ஸ்கொயர் x. இந்த பக்கம் tan இன்வர்ஸ் 2 cosecant x இருக்கிறத அப்படி எழுதுங்க. இப்போ tan இன்வர்ஸ் மட்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். அது போக மேலே ஒரு 2 cos x, 1 மைனஸ் cos ஸ்கொயர் x என்ன? sin ஸ்கொயர் x. ஓகேவா? ஸோ இதுக்கு பதிலாக sin ஸ்கொயர் xன்னு எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு இந்த 2 cosecant x இருக்கு இல்லையா, அது வந்து 2 இன்ட்டு 1 பை sin x அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ இந்த 2 மட்டும் கேன்சல் பண்ணுங்கள், sin x கேன்சல் பண்ணாதீங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். sin x ஆல் cos xையும் 1 இன்ட்டு sin ஸ்கொயர் x. அப்போ என்ன வரும்னா sin x cos x ஈக்குவல் டு sin ஸ்கொயர் x. புரியுதுங்களா? இப்போது இவங்க ரெண்டு பேரையும் கூட அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போது sin ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் sin எக்ஸு காஸ் எக்ஸு ஈக்குவல் டு இந்த பக்கம் 0 வந்துடும். புரியுதுங்களா? ரெண்டுத்துலையும் ஒரு sin எக்ஸை நான் காமனாக வெளியே எடுக்கலாம். அப்போ ஒரு sin எக்ஸ் நான் காமனாக வெளியே எடுத்த பிறகு ப்ராக்கெட்டுக்குள்ளே இங்கே ஒரு sin எக்ஸ் மீந்திருக்குமா? மைனஸ் இங்கே sin எக்ஸ் வெளியே போன பிறகு காஸ் எக்ஸ் மீந்திருக்கும். ஓகேவா? இப்போது ரெண்டு ஃபேக்டர்ஸ் sin எக்ஸ் ஈக்குவல் டு 0 இது ஒரு ஃபேக்டர் பாருங்கள். அதுக்கப்புறம் sin x மைனஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இது போல் ரெண்டு ஃபேக்டர் கிடைக்குது. சரி, இதை எங்கே நிறுத்திக்கலாம். இப்போது இந்த என்டையர் ஈக்குவேஷனை காஸ் எக்ஸால் டிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ sin x பை காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 பை எனிதிங் 0 தான் வரும். ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா sin x பை cos xக்கு பதிலாக tan x. ஓகே, இங்கே வந்து cos x பை cos x 1 ஈக்குவல் டு 0. இப்போ tan x இங்கே வச்சுட்டு 1 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ tan xோட எந்த வேல்யூக்கு எனக்கு 1 கிடைக்கும்? tan 45 டிகிரி, அது ரேடியன்ஸில் என்ன சொல்லுவோம்? π/4. இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம், டெரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். tan x ஈக்குவல் டு tan π/4. இப்போது tan theta ஈக்குவல் டு tan ஆல்பா அப்படின்னு இருந்தால் நம்ம 11th படித்த ஒரு ஃபார்முலா கவனத்துக்கு கொண்டு வாங்க. அப்போ theta ஈக்குவல் டு ஆன்சர் எப்படி எழுதுவோம்னா n பை ப்ளஸ் ஆல்பா அண்ட் n பிலாங்ஸ் டு இன்டீஜர். ஓகேவா? 11th நம்ம படித்த இந்த ஃபார்முலா, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாவை நம்ம கொண்டு வரணும் கவனத்துக்கு. ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. இந்த ஃபார்முலா கூட மேட்ச் பண்ண போகிறோம். தீட்டாவோட பிளேஸில் எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்பாவோட பிளேஸில் π/4 இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு n பை ப்ளஸ் ஆல்பாவுக்கு பதிலாக π/4, அப்புறம் n பிலாங்ஸ் டு இன்டீஜர். ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகேவா? சப்டிவிஷன் 4க்கு போயிடலாம். சப்டிவிஷன் 4ல் கொடுத்துருக்கிற கொஷின் இதுதான். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் நான் காட்டில் இருக்கிற ரெண்டு பேரையும் டேனு கன்வெர்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், காட் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் 1/x.
இந்த வேல்யூ மட்டும் 1 கடியில் எடுத்துக்கணும். ஓகே, இதை ஃபஸ்ட்டு டேனை கன்வெர்ட் பண்ணிட்டுமா, டேன் இன்வர்ஸ் 1/x மைனஸ் இதையும் நான் டேனை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். டேன் இன்வர்ஸ் 1/x + 2 ஈக்குவல் டு 5/12. இப்போ 5/12க்கு வேல்யூ என்ன இங்கே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். பைக்கு பதிலாக 180 போடுங்க. 180 12 டிவிஷன் பண்ணிங்கன்னா 15 டிகிரின்னு கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போது இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றாக்க போகிறேன். எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணினா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி. ஓகே, அப்போது இந்த சைடில் tan இன்வர்ஸ் 1/x மைனஸ் 1/x + 2. ஓகேவா? ஏக்கு பதிலாக 1/x, பிக்கு பதிலாக நான் வந்திருக்கேன் 1/x + 2 பை 1 + 1/x இன்ட்டு 1/x + 2. ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை முடிச்சுட்டேன். ரைட் ஹேண்ட் சைடில் இதை 15 டிகிரின்னு எழுதிக்கிறேன். அதாவது 5/12 பதிலாக 15 டிகிரின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த tan இன்வர்ஸை இந்த பக்கம் கொண்டு போகிறேன். சரியா? இப்போ இவங்க ரெண்டு பேரும் சிம்பிளிஃபை பண்ணலாமா? எக்ஸுக்கும் x + 2க்கும் எல்சிஎம் எடுத்தால் x இன்ட்டு x + 2 தான். அப்போ மேலே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். x + 2 இங்கே வந்துடும். மைனஸ் இன்ட்டு எக்ஸ், மைனஸ் இன்ட்டு 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸு பை இந்த 1 கடியில் 1 போடுங்க. எக்ஸுக்கும் x + 2க்கும் எல்சிஎம் எடுங்க. x இன்ட்டு x + 2 தான் எல்சிஎம். அப்போ x இன்ட்டு x + 2வால் இந்த 1 மல்டிப்ளை பண்ணும்போது x இன்ட்டு x + 2 1ஆல் மல்டிப்ளை ஆகிக்கும். ப்ளஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறதும் ஒன்று தான், நீங்கள் அப்படியே விட்டாலும் ஒன்று தான். அப்புறம் எல்சிஎம்முக்கு மேலே இருக்கிறது 1 இன்ட்டு 1, அந்த 1 அப்படியே வரும். புரியுதுங்களா? இப்போ இந்த tan இன்வர்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிட்டுல, அப்போ tan இன்வர்ஸ் அந்த பக்கம் போயிட்டு tan 15 டிகிரின்னு ஆகிடும். ஓகேவா? இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால டினாமினேட்டர் மட்டும் கட் பண்ணிடுறேன். ஓகே, சரி. அது போக பாருங்கள், இங்கே ஒரு +x -x அதையும் கட் பண்ணிடுறேன். அப்போ மேலே இருக்கிறது 2 மட்டும்தான். கீழேருந்து எக்ஸை உள்ளே கொடுத்துக்கிறேன். x இன்ட்டு எக்ஸு x², x இன்ட்டு 2x, அப்புறம் ஒரு 1 இருக்குது லாஸ்ட்டில். 1 1² போடலாமா? இங்கேயும் ஒரு 1ஆல் சும்மா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ tan 15க்கான வேல்யூங்க டெரைவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். பாருங்கள், tan 15ன்றது tan 45 - 13 எழுதலாமா? tan 15 டிகிரி ஈக்குவல் டு tan 45 - 30. சரி, நம்ம 11th படித்த ஃபார்முலா திரும்பவும். tan a - b ஈக்குவல் டு tan a minus tan b by 1 plus tan a tan b. ஓகே, இது 11th படித்த ஃபார்முலா. சரி, tan 45 வேல்யூ 1, tan 13 வேல்யூ வந்து 1/√3 by 1 plus again tan 45 வேல்யூ 1, tan 30 வேல்யூ 1/√3. சரி, இங்கே 1/√3. சரி, இப்போது இந்த 1 கடியில் ஒரு 1, இந்த 1 கடியில் ஒரு 1 எல்சிஎம் எடுக்க போகிறேன். அப்போ மேலே எல்சிஎம் √3 தான். அப்போ √3 கிராஸ் மல்டிப்ளை ஆகிடும். √3 எல்சிஎம்க்கு மேலே இருக்கிறது ஆசிட்டிஸ். அதே போல் கீழே √3க்கு 1க்கு எல்சிஎம் எடுத்தால் √3 தான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் √3 இங்கே வந்துடும். √3 எல்சிஎம்க்கு மேலே இருக்கிறது ஆசிட்டிஸ். இப்போ √3 கட் பண்ணிக்கோங்க. எனக்கு tan 15 டிகிரிக்கு கிடைச்ச வேல்யூ √3 - 1/√3 + 1. ஓகேவா? சரி, இப்போது இந்த tan 15 டிகிரிக்கு பதிலாக நான் என்ன வைக்க போகிறேங்க? √3 - 1/√3 + 1. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 2 அப்படியே இருக்கட்டும். இது என்ன மாடல் இருக்கு பாருங்கள், a² + 2ab + b². அப்போ கீழே x + 1 whole square, a + b whole square ஈக்குவல் டு √3 - 1/√3 + 1. ஓகே, இப்போ இதுக்கு கான்ஜுகேட் பாருங்கள், மேலே இருக்கிறதுக்கு தான் கான்ஜுகேட் பண்ணணும். அப்போ தான் எனக்கு 2 கிடைக்கும். அப்போ √3 + 1 √3 + 1. ஓகேவா? நியூமரேட்டர் கான்ஜுகேட் போடுங்க. சரியா? அப்போது 2/x + 1 whole square ஈக்குவல் டு a + b இன்ட்டு a - b. என்ன வரணும்? a² - b² பை, பாருங்கள் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ஒரு நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் அதுக்கு ஸ்கொயர் வந்துடும். ஸோ √3 + 1 whole square. ஓகே, சரி. அடுத்த ஸ்டெப்பில் 2/x + 1 whole square. இதில் நான் ஒன்றும் பண்ணல. √3க்கு ஸ்கொயர் பண்ணால் 3, 1க்கு ஸ்கொயர் பண்ணால் 1 தான், பை √3 + 1 whole square. ஓகே, சரி. அடுத்த ஸ்டெப்பில்
2 by x plus 1 whole square equal to 2 by root 3 plus 1 whole square. அப்போ இந்த ரெண்டு 2 கட் பண்ணிவிட்டு 1 இங்கே ஒரு 1 போட்டுருங்க. ஸோ இப்போ பாருங்கள், ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன ஆகிடும்? எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் 3 ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். சரியா? இப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ரூட் 3 ப்ளஸ் 1 ஒன்று கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 3 தான் இந்த சம்முக்கான ஆன்சர். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.